வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கோபாலபுரத்தில் குவிந்த காவல்துறை அதிகாரிகள். அடுத்த கட்ட நடவடிக்கை. திமுகவின் தலைமை ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல். கடந்த 4.5 ஆண்டுகால திமுகவின் ஆட்சியில் விரலை விட்டும் எண்ணும் அளவிற்குத்தான் செய்த நலத்திட்ட உதவிகள். குறிப்பாக அதிமுகவின் ஆட்சியின் பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக 4வது ஆண்டில் பாலங்களையும் சில பேருந்து நிலையங்களையும் கட்டி முடித்தவர் திமுகவின் தலைவர், மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் சுமார் 4.5 லட்சம் கோடி வரை தற்பொழுது கடன் வாங்கியுள்ளது திமுக. ஆனால் என்ன காரணம், எதற்காக, என்ன திட்டங்கள் செயல்படுத்தியது என்ற எந்த ஒரு விளக்கமும் இதுவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பவில்லை. தற்பொழுது அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் ஏராளமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைச்சர்கள் சேகர்பாபு, குறிப்பாக செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன் போன்றவர்களிடமும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். 1000 2000 கோடி அல்ல, 4.5 லட்சம் கோடி வரை தற்பொழுது மெகா ஊழலை திமுக செய்திருப்பதாக தகவல்களின் அடிப்படையில்தான் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்றுள்ளனர். இந்த விசாரணை என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கோபாலபுரத்தில் எப்ப வேண்டுமானாலும் சோதனைகளில் ஈடுபடலாம். திமுகவின் தலைவரை பாதுகாப்பதற்கு தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக குவிந்துவிட்டால் பரபரப்பு ஏற்படும். இது அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக கோபாலபுரத்தில் காவல்துறை அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 4.5 லட்சம் கோடி வரை மெகா ஊழலை செய்துள்ளாரா, அல்லது கடன் வாங்கியது அனைத்தையும் நலத்திட்ட உதவிகளுக்காக செயல்படுத்தியுள்ளாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களாகிய உங்களது கையில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஓட்டுக்களும் தான் வருகின்ற தேர்தலில் புதிய மாற்றமா, அல்லது ஸ்டாலின் சொன்னது போல் நாங்கள் சிறப்பான ஆட்சியை தான் நடத்தி வருகிறோம், எங்களுக்கு 2வது முறை வாய்ப்புகளை தாருங்கள் என்று கூறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையுமா, அல்லது கோபாலபுரத்தில் சோதனைகள் நடத்தி கைப்பற்றினால் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்?